வெல்கம் டு ஈஸி ஃபார்மகாலஜி. நாம இந்த வீடியோல பார்க்கக்கூடியது எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் 2025 உடைய ஃபார்மகாலஜி சிலபஸை எப்படி ஈஸியா படிக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்மகாலஜி சிலபஸ் என்ன இருக்கு அப்படின்றது இந்த பிடிஎஃப்ல பார்க்க போறோம். அடுத்து நான் உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறேன் ஃபார்மகாலஜி படிக்கிறதுக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மகாலஜி சிலபஸை பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய ஃபார்மகாலஜி சிலபஸ். ஸோ ஃபார்மகாலஜி சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்மகாலஜி. ஸோ ஜென்ரல் ஃபார்மகாலஜியில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ஸ் டு ஃபார்மகாலஜி கேட்குறாங்க. தென் வேரியஸ் ரூட்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், என்ட்ரல், பேரண்ட்ரல், ஸோ டாபிக்கல், இது எல்லாமே நம்முடைய வேரியஸ் ரூட் இருக்கும்ல. ஸோ அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கேட்குறாங்க. ஸோ ஃபார்மகாலஜி படித்த எல்லாருக்குமே தெரியும், மேஜராக 2 டிவிஷன் இருக்கும், ஃபார்மகோ கைனடிக்ஸ் அண்ட் ஃபார்மகோ டைனமிக்ஸ். ஸோ ஃபார்மகோ கைனடிக்ஸ்ன்றது அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எக்ஸ்கிரிஷன் இருக்கு பார்த்தீங்களா. அதுதான் அவங்க லைனாக கேட்குறாங்க பாருங்க. ட்ரக் அப்சார்ப்ஷன் கேட்குறாங்க, அதோட டெஃபினிஷன், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ட்ரக் அப்சார்ப்ஷன், தென் பயோ அவைலபிலிட்டி அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த பயோ அவைலபிலிட்டி, தென் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்குறாங்க, பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்கிரிஷன். ஸோ இதெல்லாம் நம்முடைய ஃபார்மகோ கைனடிக்ஸ் பாயிண்ட் இது வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கடுத்து நமக்கு என்ன வருது, ஃபார்மகோ டைனமிக்ஸ், தட் இஸ் அ மெக்கானிசம் ஆஃப் த ஆக்ஷன் ஆஃப் த ட்ரக். ஸோ மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், அப்புறம் ஃபேக்டர்ஸ் மாடிஃபைங் த ட்ரக் ஆக்ஷன். ஸோ இதெல்லாம் நம்முடைய ஜென்ரல் ஃபார்மகாலஜி. இந்த ஜென்ரல் ஃபார்மகாலஜி டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈஸி ஃபார்மகாலஜி யூடியூப் சேனலில் தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை எல்லா லிங்க்கையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் நீ போகிறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அந்த டாபிக் எல்லாமே படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்மகாலஜி முடிச்சிடலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபார்மகாலஜி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒன் வீக் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்மகாலஜிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நாள் வந்து வேரியஸ் ரூட் படிங்க, அடுத்த நாள் அப்சார்ப்ஷன், அடுத்த நாள் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 வீக்ல யூ கேன் ஈஸிலி ஃபினிஷ் தி ஜென்ரல் ஃபார்மகாலஜி. ஸோ இதுக்கான எல்லா வீடியோஸும் என்னோட யூடியூப் சேனல்லேயே இருக்குது, நான் லிங்க் போடுறேன் பாருங்க. அடுத்து ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் எதை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொலினர்ஜிக் சிஸ்டம், ஆன்டி கொலினர்ஜிக் சிஸ்டம், அட்ரினர்ஜிக், ஆன்டி அட்ரினர்ஜிக், நியூரோமஸ்குலர் பிளாக்கிங் ஏஜென்ட், அதுக்கப்புறம் மைசனியா கிரேவிஸ், அனஸ்தீஷியா பார்த்தீங்களா, லோக்கல் அனஸ்தீஷியா, என்எஸ்ஏஐடி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் வந்துருக்கு. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் த ஐ. ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக போகிறாங்க. இங்கே பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் வந்துச்சு, அதுக்கப்புறம் இங்கே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வருது. ஸோ ஐயில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா மயோட்டிக், மெட்ரியாட்டிக். ஸோ நம்ம இந்த கொலினர்ஜிக் ட்ரக்ஸ், ஆன்டி கொலினர்ஜிக்ஸ் பார்த்தீங்களா. ஸோ அதை படிக்கும்போது நீங்கள் மயோட்டிக், மெட்ரியாட்டிக்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ட்ரக்ஸ் யூஸ் இன் கிளோகோமா. ஸோ இது வந்து 3வது யூனிட் வந்து ஐ வச்சு கேட்குறாங்க. 4வது என்ன வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லும்போது தான் நம்மளுடைய அனஸ்தீஷியா ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனரல் அனஸ்தெட்டிக்ஸ் ட்ரக்ஸ், செடேட்டிவ் ஹிப்னாட்டிக், டிப்ரெஷன் ட்ரக்ஸ், ஆன்டி சைக்காட்டிக் ட்ரக்ஸ். ஸோ இந்த ட்ரக்ஸ் எல்லாமே நம்முடைய சிஎன்எஸ்ல வரப்போகுது. ஓபியாய்ட்ஸ், அஃப்கோர்ஸ் ஓபியாய்ட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக் தான். அடுத்து ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் 5th வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். ஸோ இதில் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ், ஆன்டி ஆன்ஜினல் ட்ரக்ஸ், ஆன்டி அரித்மிக் ட்ரக்ஸ், ஆத்ரோஸ்க்ளரோசிஸ், கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் ஷாக். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமில் கேட்டிருக்காங்க. அடுத்து 6th யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் த பிளட் அண்ட் பிளட் ஃபார்மிங் ஆர்கான்ஸ். ஸோ இதில் ஹெமட்டனிக் ஏஜென்ட்ஸ், ஆன்டி கோயாகுலன்ஸ், ஆன்டி பிளேட்லெட்ஸ், த்ராம்போலைட். ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் பிளட் சிஸ்டம் முடிஞ்சிச்சு. ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் பிளட் சிஸ்டம்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிராங்கோடைலட்டஸ், எக்ஸ்பெக்டோரன்ஸ், ஆன்டிடசிவ் ட்ரக்ஸ். ஸோ நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல ஆக்ட் ஆகக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் இங்கே கேட்டிருக்காங்க. மியூகோலைட்டிக்ஸ். ஸோ இதெல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வருது. அடுத்து ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் யுவர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஆன்டி அல்சர் ட்ரக்ஸ், ஆன்டி எமிட்டிக்ஸ், லாக்ஸேட்டிவ்ஸ், பர்கேட்டிவ்ஸ், ஆன்டி டயரியல் ட்ரக்ஸ். தென் ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் கிட்னி. ஸோ இதில் டயூரிட்டிக்ஸ் அண்ட் ஆன்டி டயூரிட்டிக்ஸ். தென் ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் த ஹார்மோன் சிஸ்டம். ஸோ இதில் ஒவ்வொரு ஹார்மோனாக சொல்கிறோம். தைராய்டு, ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ், பாராத்தார்மோன், கால்சிட்டோனின், விட்டமின் டி, இன்சுலின், ஓரல் ஹைப்போகிளைசமிக் ட்ரக்ஸ், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ஆக்சிடோசின், கார்டிகோஸ்டராய்ட்ஸ் இதெல்லாமே வருது. தென் ஆட்டோகாய்ட்ஸ். ஸோ ஆட்டோகாய்ட்ஸில் ஹிஸ்டமைன்ஸ், 5-HT, ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ், இது கிளாசிஃபிகேஷன்ஸ், ஆன்டிஹிஸ்டமைன் ட்ரக்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம். அடுத்து கீமோதெரப்பி. ஸோ கீமோதெரப்பினாலே என்ன அர்த்தம், இட் இன்வால்வ்ஸ் போத் யுவர் ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸ் அஸ் வெல் அஸ் யுவர் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ். இது எல்லாமே வந்து கீமோதெரப்பியில் தான் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி ஆஃப் இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃபெஸ்டேஷன் அண்ட் நியோபிளாஸ்டிக் டிசீஸ். ஸோ இதில் பெனிசிலின், செஃப்லோஸ்போரின், அமினோகிளைகோசைட்ஸ், ஃப்ளூரோகுலினரோல்ஸ், மேக்ரோலைட்ஸ் இந்த மாதிரி ட்ரக்ஸ் வருது. ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி டியூபர்குலர், ஆன்டி அமீபிக்கு, ஆன்டி மலேரியல் வருது. ஸோ ஆன்டி நியோபிளாஸ்டிக் ட்ரக்ஸ் தான் நம்ம ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸை படிக்கிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் பற்றியும் வருது. ஸோ இதான் நம்முடைய ஃபார்மகாலஜி சிலபஸ். ஸோ இந்த ஃபார்மகாலஜி சிலபஸை இது வரைக்கும் நீங்கள் படிக்கல, இனிமேல் தான் படிக்க போறீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு வாரமும் ஒரு டாபிக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 1 வீக் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் ஸ்டார்டிங் இந்த நாளைக்கு 17th மார்ச் 17th நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த 1 வீக்
நீங்கள் இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஜென்ரல் ஃபார்மகாலஜி வரைக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் 1 வீக் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சண்டே அன்னைக்கு அதில் போஸ்ட் குவிஸ், இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட்டாக இல்லக்கூடிய பாசிபிள் வாட் ஆர் த பாசிபிள் எம்சிக்யூஸை நான் உங்களுக்கு வந்து குவிஸ் மாதிரி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அது அப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் அது ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதும்போது உங்களுக்கு ரிவிஷன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே as I said before நம்மக்கிட்ட கண்டிப்பாக நம்மளோட யூடியூப்லேயே இருக்குது. நான் அந்த லிங்க்கும் போடுறேன். இல்லை உங்ககிட்ட டெக்ஸ்ட் புக்கில் இருந்தாலும் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் படிங்க, சரிங்களா? ஸோ இந்த 1 வீக் இந்த சண்டே நெக்ஸ்ட் சண்டே அன்னைக்கு அதுக்கான குவிஸ்க்கான கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு போடுறேன். நான் போஸ்ட்லேயும் உங்களுக்கு பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், இல்லை கிளாஸஸ் மாதிரியே உங்களுக்கு எடுக்கணுமா, என்ன மாதிரி வேணும் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு வீக்லையும் நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஈஸி ஃபார்மகாலஜி.